திமுகவை தீய சக்தின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுகவை தீய சக்தின்னு சொல்றது அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்தில் நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். எந்த கட்சியா இருக்கட்டும், நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக திமுக திமுக. ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு நல்லரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தா நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களா நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், முத்தமிழை டாக்டர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்களா இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படித்தானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. இந்த கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அவங்க அந்த கருத்துக்களை தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, 2026 தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு போட்டியா? நாங்க யாரையும் போட்டியாளராகவே பார்க்கலையே. நாங்க மக்களோட இருக்கிறோம். மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போடு இருக்கும். அதனால யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல, யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல. அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்கோம். இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரசினுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு.